தேவ ஜனங்கள் எல்லோருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எகிப்திலிருந்து தேவன் இஸ்ரேல் ஜனங்களை விடுவித்து வனாந்தரத்திலே 40 வருடம் அவர்களை வழிநடத்தி பாலும் தேனும் ஓடக்கூடிய அந்த கானான் தேசத்துக்கு கொண்டு வந்தார். வனாந்தரத்திலே அந்த 40 வருடமும் அவர்களை மோசேயும் சில காலம் யோசுவாவும் வழிநடத்தினார்கள். இஸ்ரேல் ஜனங்களை அந்த இருவரும் வனாந்தரத்திலே வழிநடத்திய சமயத்திலே அவர்கள் அநேக வல்லமையான காரியங்களை அங்கே நடப்பித்தார்கள். மோசேயும் யோசுவாவும் எப்படி இப்படிப்பட்ட ஒரு வல்லமையான காரியங்களை எல்லாம் அற்புதமான காரியங்களை நடப்பித்தார்கள்? இந்த வல்லமைக்கும் இந்த அற்புதங்களுக்கும் பின்னால் நின்றது ஒரு தூதன், ஒரு வானதூதன். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவேன் என்று தேவன் மோசேயிடம் கூறுகின்றார். எதற்காக அந்த தூதனை அனுப்புவதாக தேவன் கூறுகிறார்? வழியிலே உன்னை காக்கிறதுக்கும், நான் ஆயத்தம் பண்ண ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் அந்த தூதனை அனுப்புவதாக தேவன் அங்கே சொல்கின்றார். எண்ணாகமம் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலேயும் கூட மோசேயும் தங்களை வானதூதனை அனுப்பி எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் என்று சொல்கின்றார். இங்கும் வானதூதன் இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தியதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் செங்கடலை பிளந்து வனாந்தரத்திலே தண்ணீரை வரச் செய்தது, எதிரிகளை தோற்கடித்தது, எரிகோவின் மதில்களை விழச் செய்தது, மன்னாவை கொடுத்தது, எல்லாமே அவர்களுக்கு முன்பாக தேவன் அனுப்பிய அந்த தூதன் தான். கிறிஸ்தவர்களில் சிலர் இஸ்ரேல் ஜனங்களை இந்த வனாந்தரத்திலே வழிநடத்திய தேவன் அனுப்பிய அந்த தூதன் என்பவன் இயேசுதான் என்று கூறுகிறார்கள். இயேசுதான் அந்த தூதன் என்று சொல்கிறார்கள். அதற்கு அவர்கள் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை, அதிலும் குறிப்பாக 4ஆம் வசனத்தை முக்கிய ஆதாரமாக கூறுகிறார்கள். எல்லோரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடு சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே என்று அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை மேற்கோள் காட்டிதான் இயேசுவே இஸ்ரேல் ஜனங்களை வனாந்தரத்திலே வழிநடத்திய தூதன் என்று இந்த கிறிஸ்தவர்கள் சிலர் கோருகிறார்கள். ஞான கன்மலையாகிய இயேசு அவர்களோடு சென்றார் என்று கூறுகிறார்கள். இந்த வசனமானது மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்படக்கூடிய ஒரு வசனமாக இருக்கிறது. இந்த வசனத்தை நன்கு நிதானமாக வாசித்து பாருங்கள். கன்மலை அவர்களை வழி நடத்தியது என்றா கூறப்பட்டிருக்கிறது, கன்மலை அவர்களோடு சென்றது என்றா கூறப்பட்டிருக்கிறது. அந்த வனாந்தர பிரயாணத்திலே கன்மலை அவர்களை வழி நடத்தவில்லை, கன்மலை அவர்களோடு வரவும் இல்லை. கன்மலை எப்படி நகர்ந்து வர முடியும்? ஆங்கில வேதாகமத்திலே பாருங்கள், ஃபாலோடு தம் என்றுதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பின்பற்றி சென்றது என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கன்மலை கிறிஸ்துவாக இருந்தால் அவர் இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தியிருப்பாரா, அல்லது இஸ்ரேல் ஜனங்களை பின்பற்றி சென்றிருப்பாரா? இஸ்ரேல் ஜனங்களை எல்லாம் முன்னாடி போட்டு நான் பின்னாடி வரேன்ட்டு இயேசு அப்படி போயிருப்பாரா? கண்டிப்பாக வழி நடத்தி தான் போயிருப்பார். எனவே பின்பற்றி சென்றது என்றுதான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பற்றி சென்றது, ஃபாலோடு தம் என்ற அந்த வார்த்தையே அந்த கன்மலை அல்லது அது இயேசு அல்ல என்பதை நமக்கு உறுதிப்படுத்துகின்றது. கன்மலை அவர்களை பின்பற்றி செல்லவில்லை, கன்மலையினுடைய தண்ணீர் தான், கன்மலையிலே உற்பத்தியாகிய தண்ணீர் தான் அவர்களை பின்பற்றி சென்றது, பின்தொடர்ந்து சென்றது. ஓரேப் மலையிலே உள்ள ஒரு கன்மலையை மோசே அடித்ததால் அதிலிருந்து தண்ணீர் வெளிப்பட்டு ஆறாக ஓடியது. இது யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஓரேப் மலை என்றால் சீனாய் மலை. இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஓரேபினுடைய வேறு பெயர் தான் சீனாய் மலை. இப்போ ஓரேபும் சீனாயும் ஒன்றுதான். நம்மிலே பலரும் என்ன நினைக்கிறோம் என்றால், மோசே கன்மலையை அடித்த பொழுது மக்கள் அப்போதைக்கு தாகம் தீர்க்கும் மட்டும்தான் தண்ணீர் அந்த கன்மலையிலிருந்து வந்தது என்று நினைக்கின்றோம். ஆனால் அது தவறு. அந்த கன்மலையிலிருந்து புதிதாக ஒரு ஆறே உற்பத்தி ஆகியிருக்கின்றது. சீனாய் மலையாகிய அந்த ஓரேப் மலையிலிருந்து உற்பத்தியான அந்த ஆறானது அவர்கள் வனாந்தரத்தை சுற்றித் திரிந்த அந்த 40 வருடமும் அவர்களை பின்தொடர்ந்தே சென்றிருக்கிறது. இது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியம் என்று பாருங்கள். ஆம், அவர்களை பின்தொடர்ந்து சென்றது கன்மலை அல்ல, கன்மலையிலே உற்பத்தியாகிய அந்த ஆற்று நீர். மோசே
அந்த 40 நாட்கள் சீனாய் மலையிலே உச்சியிலே போய் தேவ பிரசன்னத்திலே இருந்த பொழுது, இவர்கள் கீழே இஸ்ரேல் ஜனங்கள் பொன் கன்றுக்குட்டிகளை செய்ய ஆரம்பித்து அதை வழிபட ஆரம்பித்து விட்டார்கள். விக்கிரக ஆராதனை ஆரம்பித்து விட்டார்கள். இப்போ மோசே கீழே கீழே இறங்கி வந்த பொழுது, அந்த பொன் கன்றுக்குட்டியை உடைத்து, நொறுக்கி, அதை எரித்து சாம்பலாக்கி, அந்த சாம்பலை இந்த ஆற்றில் தான் கரைத்தார். அதாவது இந்த கன்மலையிலிருந்து வெளிவந்த அந்த ஆற்று நீரில் தான் கரைத்திருக்கின்றார். இது உபாகமம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஆறு சீனாய் மலையில் இருந்த கன்மலையை மோசே அடித்தபோது உற்பத்தியான ஆறு தான். ஏனெனில் அதற்கு முன்பாக சீனாய் மலை பகுதியிலே எந்த ஆறும் கிடையாது என்பது உபாகமம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப சீனாய் மலையில ஏற்கனவே ஆறு இருந்திருந்தால், மோசே மீண்டும் சீனாய் மலையில் உள்ள ஒரு கன்மலையை அடித்து அங்கு ஏன் மீண்டும் தண்ணீரை கொண்டு வந்திருக்க வேண்டும்? தேவையில்லையே. அப்போ அங்கு சீனாய் மலையிலே அதற்கு முன்பாக ஆறு இல்லை. மோசே அந்த கன்மலையை அடித்த பொழுதுதான் அந்த ஆறு உற்பத்தியாயிருக்கிறது என்பது இதன் மூலமாக நமக்கு புரிகிறது. 40 வருடத்திலே பெரும்பாலான காலம் இஸ்ரேல் ஜனங்கள் அந்த சீனாய் மலை இருக்கக்கூடிய அந்த சீனாய் வனாந்தரத்தை சுற்றியே வந்திருக்கிறார்கள். சீனாய் மலை இருக்கும் அந்த சீனாய் வனாந்தரத்திலே அவர்கள் சென்ற காலங்களிலே ஓரேப் ஆகிய அந்த சீனாய் மலையிலே உற்பத்தியான அந்த ஆறு தான் இஸ்ரேல் ஜனங்களை பின்தொடர்ந்து சென்று அவருடைய தாகத்தை தணித்திருக்கிறது. அவர்கள் வனாந்தரத்தில் இருக்கின்ற காலம் வரைக்கும், சீனாய் வனாந்தரத்தில் இருக்கின்ற காலம் வரைக்கும் தான் அந்த ஆறானது அவர்களை பின்தொடர்ந்து சென்றது. அவர்கள் சீனாய் வனாந்தரத்தை விட்டு வெளியேறிய உடனே அந்த ஆறானது அவர்களை பின்தொடர்வதை நிறுத்திவிட்டது. சீனாய் மலையில உள்ள அந்த கன்மலையிலிருந்து உற்பத்தியான அந்த ஆறு தான் 40 வருடம் அவர்களை பின்தொடர்ந்து சென்று அவருடைய தாகத்தை தணித்திருக்கிறது. இந்த வசனத்தை நாம் சரியாக வாசித்து பார்த்தாலே அவர்களை பின்பற்றி சென்றது கன்மலை அல்ல, அந்த கன்மலையிலிருந்து உற்பத்தியான தண்ணீர் தான் என்பது நமக்கு தெளிவாக புரிந்துவிடும். ஞான கன்மலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஞான கன்மலை கிறிஸ்துவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். ஆங்கிலத்திலே ஸ்பிரிச்சுவல் ராக் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஆவிக்குரிய கன்மலை என்றுதான் அந்த தமிழில் மொழிபெயர்த்திருக்க வேண்டும். கன்மலை என்பதன் ஆவிக்குரிய அர்த்தம் கிறிஸ்து என்பது சரிதான். அதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. முதலிலே நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும். இங்கே மாம்ச இஸ்ரேலுக்காக அப்போஸ்தலர் பவுல் இங்கே பேசிக் கொண்டிருக்கவில்லை. ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களுக்காக தான் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். மாம்ச இஸ்ரேல் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் கன்மலை, அதிலிருந்து ஓடி வந்த அந்த தண்ணீர் எல்லாமே சொல்லர்த்தமான அர்த்தமுடையது தான், லிட்ரல் மீனிங் தான். ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் அவையெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தங்களை உடையது. எனவேதான் பவுல் இங்கு ஆவிக்குரிய கன்மலை, ஆவிக்குரிய தண்ணீர், அதாவது ஞான கன்மலை, ஞான பானம் என்று கூறுகின்றார். மாம்ச இஸ்ரேல் ஜனங்கள் மன்னாவை புசித்தார்கள். அவர்களுக்கு அது சொல்லர்த்தமான மன்னாதான். ஆனால் அது நமக்கு ஆவிக்குரிய அர்த்தத்தை கொடுப்பதாக இருக்கின்றது. அவர்கள் கன்மலையிலிருந்து வந்த பானமாகிய தண்ணீரை குடித்தார்கள். அது அவர்கள் குடித்தது சொல்லர்த்தமான தண்ணீர் தான். ஆனால் அந்த சொல்லர்த்தமான தண்ணீர் ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களாகிய சபையாருக்கு ஆவிக்குரிய அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று அப்போஸ்தலர் இங்கு கூறுகின்றார். எனவே மாம்ச இஸ்ரேல் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் கன்மலை என்பது சொல்லர்த்தமான சீனாய் மலையின் கன்மலை தான். ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களாகிய சபையாருக்கு அது ஆவிக்குரிய அர்த்தத்தை உடைய கன்மலையாக இருக்கின்றது என்பதே அப்போஸ்தலர் இங்கு கூறக்கூடிய கருத்தாகும். அந்த கன்மலை கிறிஸ்துவே என்று அங்கு அப்போஸ்தலர் வெளிப்படுத்துகின்றார். போஜனம், தண்ணீர் ஆகியவற்றின் ஆவிக்குரிய அர்த்தமாக பவுல் இங்கே என்ன கூறுகிறார்? எதை கூறுகிறார்? இங்கே பவுல் சொல்லவில்லை, அங்கு இயேசுவே அதை விடுவித்து விடுகின்றார். அது அந்த ஆவிக்குரிய அர்த்தம், போஜனத்துடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன, தண்ணீருடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன என்பதை இயேசுவே அங்கு விடுவித்து விடுகின்றார். யோவான் 6ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்தை பாருங்கள். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கின்றது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது என்று அங்கு இயேசு சொல்கிறார். இப்போ மன்னா இயேசுவின் மாம்சத்தையும், தண்ணீர் வனாந்தரத்திலே அந்த கன்மலையிலிருந்து அந்த தண்ணீரானது இயேசுவின் இரத்தத்தையும் அடையாளப்படுத்துகின்றது. சொல்லர்த்தமான போஜனமாகிய மன்னாவை புசித்து சொல்லர்த்தமான தண்ணீரை
சீனாய் மலையிலிருந்து கன்மலையில் இருந்த தண்ணீரை குடித்த அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எல்லோரும் மாண்டு போனார்கள். ஆனால் இயேசுவின் மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்திலே பானம் பண்ணுகின்றவன் என்றென்றைக்கும் பிழைத்திருப்பான் என்று இயேசு அங்கு கூறுகிறார். இயேசுவின் மாம்சத்தை உண்டு அவரது இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்கள் பிழைத்திருப்பார்கள் என்றால் அதன் சரியான அர்த்தம் என்ன என்பதை குறித்து நாம் பின்வரும் வீடியோக்களிலே பார்ப்போம். அதனாலே வனாந்தரத்திலே இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தியது கன்மலையும் அல்ல, இயேசுவும் அல்ல என்பதை நாம் முதலிலே உறுதி செய்து கொள்வோம். இயேசு வனாந்தரத்திலே இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தவில்லை என்பதை அப்போஸ்தலர் பவுல் வேறு ஒரு வசனத்தின் மூலமாகவும் மறைமுகமாக வெளிப்படுத்துகின்றார். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசித்து பாருங்கள். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களிலே குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார் என்று கூறுகின்றார். முன்னர் தேவன் இஸ்ரேல் ஜனங்களிடத்திலே தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசினார். ஆனால் இஸ்ரேல் யுகத்தினுடைய கடைசி காலத்திலே, இஸ்ரேல் யுகத்தினுடைய கடைசி காலம் எது? அத்துடன் இஸ்ரேல் தேசமானது அழிக்கப்பட போகின்றது. அதனால்தான் அது கடைசி காலம் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அந்த இஸ்ரேல் அழிக்கப்பட்ட காலமானது கிபி 70 கிபி 135 வரைக்குமான அந்த காலம். இதை குறித்து நாம் ஏற்கனவே பல வீடியோக்களை போட்டிருக்கின்றோம். இப்போ அந்த கடைசி காலம் என்று சொல்கின்ற பொழுது இஸ்ரேலுடைய கடைசி காலம், இஸ்ரேல் தேசமானது அழிக்கப்பட போகின்ற அந்த கடைசி காலம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ முன்பாக தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் இஸ்ரேல் ஜனங்களோடு பேசியிருக்கிறார். அந்த கடைசி காலத்திலே இயேசு மூலமாக தேவன் இஸ்ரேல் ஜனங்களிடத்திலே பேசியிருக்கிறார் என்பதே அப்போஸ்தலர் இங்கே கூற வரக்கூடிய கருத்தாக இருக்கின்றது. தேவன் வனாந்தரத்திலே இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்துவதற்காக ஒரு தூதனை கொடுத்த பொழுது என்ன கூறுகிறார்? இது யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் சமூகத்திலே எச்சரிக்கையாய் இருந்து அவர் வாக்குகளுக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வாக்கிற்கு செவி கொடு என்றால் என்ன அர்த்தம்? அந்த தூதனை அவர்களோடு பேசுவார், அவரது சொல்படி இஸ்ரேல் ஜனங்கள் கேட்க வேண்டும் என்பதே அதனுடைய அர்த்தமாகும். எனவே வனாந்தரத்திலே மோசேயோடும் இஸ்ரேல் ஜனங்களோடும் பேசியது எல்லாமே அந்த தூதன் தான். இதை குறித்து மிகாயேல் யார் என்ற அந்த எனது வீடியோவில் விரிவாக பேசியிருக்கிறேன். அதை கேட்காதவர்கள் அதை கேட்டுக்கொள்ளவும். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனத்திலே பூர்வ காலங்களிலே தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசினார். இஸ்ரேல் யுகத்தினுடைய கடைசி காலத்தில் மட்டுமே தேவன் இயேசு மூலமாக நம்மோடு பேசுகின்றார் என்று சொல்கிறார் அப்போஸ்தலர் பவுல். இதிலிருந்து நமக்கு தெரிய வரக்கூடிய உண்மை என்னன்னா, அந்த இஸ்ரேலிய உலகத்தினுடைய கடைசி காலத்துக்கு முன்பாக இயேசு இஸ்ரேல் ஜனங்களிடத்திலே பேசியதே இல்லை என்பது தெரிகின்றது. அப்படி என்றால் வனாந்தரத்தில் இஸ்ரேல் ஜனங்களோடு பேசிய தூதன் இயேசு அல்ல. அப்படி என்றால் இஸ்ரேலை வழிநடத்தியதும் இயேசு அல்ல. அந்த தூதன் இயேசுவாக இருந்திருந்தால் இந்த வசனத்தை அப்போஸ்தலர் பவுல் எப்படி கூறியிருப்பார்? பூர்வ காலங்களிலே இயேசு மூலமாக பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் அதன் பிறகு வெகு நாட்களுக்கு பிறகு இந்த கடைசி நாட்களில் தான் குமாரன் மூலமாக நமக்கு திருவுளம் பற்றுகின்றார் என்றுதான் கூறியிருப்பார். எனவே அப்போஸ்தலர் பவுலுடைய இந்த வசனம், அதாவது எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனமானது இஸ்ரேல் ஜனங்களை அந்த சீனாய் வனாந்தரத்திலே வழிநடத்திய தூதன் என்பது இயேசு அல்ல என்பதை நமக்கு உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. சரி, இப்போ வனாந்தரத்திலே அவர்களை வழிநடத்தியது இயேசு அல்ல. அப்படியானால் அவர்களை வழிநடத்திய தூதன் யார் என்ற ஒரு கேள்வி நமக்கு இப்போது எழுகின்றது. இஸ்ரேலை வனாந்தரத்தை வழிநடத்திய தூதன் மிகாயேல் தூதன். அவனே அந்த வனாந்தரத்திலே மோசேயினுடைய சரீரத்தை அடக்கம் செய்தவன் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து மிகாயேல் யார் என்ற வீடியோவிலே நான் விரிவாக பேசியிருக்கிறேன். அதை கேட்காதவர்கள் அந்த வீடியோவையும் கேட்டுக்கொள்ளவும். அடுத்த வீடியோவிலே நாம் சந்திப்போம். தேவன் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. துதி கனம் மகிமை எல்லாம் தேவனுக்கே உரித்தாகட்டும்.